வெயில் சுட்டெரிக்கும் அதே வேளையில் தமிழக அரசியல் களமும் தகித்துக் கொண்டிருக்கிறது. தங்கள் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். தங்கள் கட்சி வேட்பாளர்களோடு தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஆதரவு திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயமே, செல்லும் இடமெல்லாம் அதிமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஏகோபித்த வரவேற்பு கிடைப்பதை பார்க்கும் பொழுது அதிமுக தொண்டர்கள் மனதில் இப்போதும் எப்போதும் எப்படி இரட்டை இலை இரண்டர கலந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆனால் எப்படி ஆட்சியில் கோட்டை விட்டதோ அதே போல பிரச்சாரத்திலும் ஃபெயிலாகி கொண்டே இருக்கிறது விடியாதிமுக. ஏற்கனவே உளறல்களுக்கு பெயர் போன ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் அறிக்கையை வாசிக்கும் போது குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியே தீர்வோம் என்று உறுதியளித்தார். அதற்கும் அந்த ஊபிக்கள் சடசடவென்று கைதட்டுகிறார்கள். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு மனசுல பட்டதை அப்படியே வெளியில சொல்லிட்டாரே நம்ம டாடி என்று பதறிப்போன உதயநிதி எழுந்து வந்து எழுதி கொடுத்ததை சரியாக படிக்க சொல்லிக் கொடுத்து தந்தையை கரெக்ட் செய்தார். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய வேண்டாமா? அதான் செல்லும் இடமெல்லாம் தப்பு தப்பாக பேசி இவர் என்ன உதயநிதியா அல்லது உளறல் நிதியா என்று மக்களையே யோசிக்க வைத்து விட்டார். அதற்கு ஒரு சாம்பிள் தான் இது. வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். ஓட்டு எண்ணிக்கை 4ஆம் தேதி. நாம ஒட்டுமொத்த பேரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு, 100வது பிறந்த நாள் பரிசை கொடுக்கணும்னா தேர்தல் எப்போது என்றே தெரியாமல் பிரச்சாரம் செய்ய வந்துவிட்டார் முதல்வரின் தலைமகன். ஆனால் அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களில் பிச்சு உதறிக்கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி. புள்ளி விவரங்களை அடுக்கி திமுகவின் தில்லு முள்ளுகளை தோலுரித்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமா, அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் முதல் கடை கோடி தொண்டர்கள் வரை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பிரச்சார களத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் அதிமுகவினர். இத்தகைய களப்பணிகளால் தான் அதிமுகவுக்கு சாதகமாகிக் கொண்டே இருக்கிறது தமிழக அரசியல் களம். இப்படி களப்பணி ஆற்றும் அதிமுகவின் வியூகங்களால் நெருக்கடி யாருக்கு? எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தானே. அதனால்தான் பயந்து பம்மிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளும் துரோகிகளும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.